நம்ம இப்போ அடுத்த பாடத்துக்கு வந்துடலாம். இது வந்து மேஷம். இந்த வீட்டுக்கு ஓனர் செவ்வா. இந்த விருச்சிகத்துக்கும் அவர் தான் ஓனர். 2 வீட்டுக்கும் அவர் தான் ஓனர். இது ஆண், இது பெண், அப்படி வரும். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன் தான் ஓனர். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் தான் ஓனர். சந்திரன் கடகத்துக்கும் சூரியன் சிம்மத்துக்கும் அவருடைய சொந்த வீடு இது. அதே மாதிரி தனுசுக்கு சொந்த வீடு, மீனத்துக்கு சொந்த வீடு குருவோட வீடு, கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனியோட வீடு சொந்த வீடு. இது வந்து அடிப்படை பாடம். இப்ப அடுத்தப்ப இந்த மேசத்துல சூரியன் உச்சம் பெறுவார். அப்போ உச்சம் அப்படிங்கிறது ஆட்சியை விட பெருசு, அதாவது ஆட்சியை விட அந்த கிரகம் வலுவா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ மேசத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வலுவாக இருக்கு, அதாவது உச்சம் பண்ணி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ரிஷபத்துல சந்திரன் ரிஷபத்துல உச்சமாவாரு. அதே மாதிரி கடகத்துல குரு உச்சமாவாரு. அடுத்தாப்ப கன்னியில புதன் ஆட்சி உச்சம் எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டும் அவர் தான் ஆவாரு. இந்த துலாம்ல சனி பகவான் உச்சமாவாரு. இந்த மகரத்துல செவ்வாய் உச்சமாவாரு. இந்த மீனத்துல சுக்கிரன் உச்சமாவாரு. இதையும் அடிப்படையா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தப்ப என்னன்னா, இந்த மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த மேசத்துல சூரியன் இருக்கும்போது செவ்வாயோட பலமா இருக்கும். மேசத்துல செவ்வாய் இருக்கிறது ஆட்சி, ஆனா சூரியன் வந்து இந்த வீட்டுல இருக்கும்போது செவ்வாயை விட வலுவா இருக்கும் அப்படிங்கிறத சூரியனை காமிச்சிருக்கோம். இப்போ ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு மேசத்துல சூரியன் செவ்வாய் இருந்தா வலு, அடுத்தப்ப யார் இருந்தா வலு கம்மி அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த ஜாதகத்துக்கு இந்த மேசத்துல சனி பகவான் நீசம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம், அதுல யார் நீசம் கிடையாது. கடகத்துல செவ்வாய் நீசம், அதாவது நீசம்னா வலு கம்மியா இருக்கிறது. நீசம்னா வலு கம்மியா இருக்கிறது. அடுத்தப்ப இந்த கன்னியில சுக்கிரன் நீசம். இந்த துலாம்ல சூரியன் நீசம்.